சமீப காலமாக நம்ம நிறைய பார்க்குறது போதை. அது வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்க கையில் நிறைய இடத்துல கிடைக்குது. ரொம்ப ஒரு வியக்கத்தக்க விஷயம் அப்படின்னு பார்த்த ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து ரொம்ப ஈஸியாக எல்லார் கையிலையும் கிடைக்குது. பள்ளி குழந்தைகள் விடுதியில் தங்குற மாணவங்ககிட்ட போதை வந்து பொருள் வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது லேட்டஸ்ட் நியூஸ். இதை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது கடந்து போகிற ஒரு விஷயமா? இல்லைங்க, நம்ம குழந்தை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க குழந்தைங்க எல்லாமே இதில் இன்க்ளூட். நம்ம எப்படி நம்ம குழந்தைங்கள சேஃபாக வச்சுக்க போகிறோங்கிறத தாண்டி இந்த சமூகத்தில் எப்படி நம்ம குழந்தைங்கள வெளியே விடுறதுங்கிற அளவுக்கு பயத்தை உண்டு பண்ணுது இன்றைய காலகட்டம். இந்த போதை வந்து இவ்வளோ ஈஸியாக பொருட்கள் கிடைக்கிது அப்படிங்கிறத அரசு என்ன செய்யுது அப்படிங்கிறத ஒரு கேள்வியாக நான் வைக்கிறேன். அது எந்த அரசாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு நடந்துக்கிற ஒரு ஆட்சி வந்து இதுக்கு வந்து கண்டிப்பாக பதில் சொல்லணும். ஏன் அப்படின்னா எங்களோட தமிழ்நாடு வந்து ரொம்ப சீரும் சிறப்புமாக இருக்குங்கிறாங்க. அது எந்த விஷயத்தை குறிக்குதுன்னு சத்தியமாக தெரியல. ஆனால் கண் கூட பார்க்குற ஒரு விஷயம், போதையில் பசங்க மூழ்குறாங்க, வாழ்க்கையை தொலைக்கிறாங்க. ரொம்ப பயமாக இருக்குது. எங்கள் குழந்தைங்க நாளைக்கு இதே மாதிரி எடுத்துகிட்டு போகிறது வந்து இந்த சமூகம் வந்து எங்கள் குழந்தைங்கள திருப்பி மீட்டெடுக்குமா அப்படிங்கிறது தெரியல. கடந்து போகிற செயல் இல்லை இது. அரசே நடவடிக்கை எடுங்க. உங்களை நான் குத்தம் சொல்லணும், குறை சொல்லணும்னு சொல்லலை. ஆனால் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற உண்மை இது உங்கள் கண்ணுக்கும் காதுக்கும் தெரியலையா? இல்லை தெரிஞ்சு நீங்கள் உங்கள் என்ன சொல்கிறது அரசியல் ஆதிக்கத்தாகவும் ஆணவத்துக்காகவும் எங்கள் குழந்தைங்கள பலிகாடாக்குறீங்களா? பதில் சொல்லுங்கள்.